பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். வெள்ளிக்கிழமை தோறும் ஆலயத்தில் உபவாச ஜெபம் நடக்கிறது. இந்த வாரம் 3 நாள் உபவாசம் நடக்கிறது. தேவ வார்த்தையை பிரசங்கிக்கும். இன்று காலை கூட ஆலயத்திலே உபவாசம், தேவ வார்த்தை, ஒரு விதவையை குறித்து ஆண்டுடைய வார்த்தையை நாங்கள் தியானித்தோம். நாளைக்கும் நாளைய மறுதினமும் தேவாலயத்தில் நடக்கிற உபவாச ஜபத்தில் தேவ வார்த்தைகளை ஆழமாய் நேரடியாக வருகிறவர்களுக்கு சொல்லி தெளிவாக்குகிறோம். ஆனால் இந்த காணொளி மூலமாய் வெள்ளிக்கிழமை தோறும் தேவ வார்த்தை உங்களுக்கு சொல்லப்பட்டு வருகிறது. என்ன? புதிய ஏற்பாட்டு புத்தகங்களில் உபவாசத்தை குறித்து நேராக மறைவாக சொல்லப்படுகிற வார்த்தைகள். இதுல மத்தேயு சுவிசேஷத்தில் பார்த்தோம். மார்க்கு சுவிசேஷத்தில் ஒரு நேராக மறைவாக ஒரு 3 இடங்கள் 4 இடம் தான் சொல்லப்பட்டது. ஏற்கனவே நான் ஒன்று சொன்னேன். மார்க் 1ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் முதல் இயேசு கிறிஸ்துவின் உபவாசம், அந்த இடத்துல உபவாசம்ங்கிற வார்த்தை இல்லாவிட்டாலும் மத்தேயிலும் லூக்காவிலும் அந்த உபவாசத்தை குறித்து தெளிவா இருக்கு. ஆகவே இந்த இடத்திலும் அது ஏற்கனவே நாம பிரசங்கித்திருந்தாலும் அந்த புத்தகத்துல இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதனால அதை நாம எடுக்கிறோம். இப்ப இந்த நாளிலும் வெளிப்படையா ஒரு சம்பவம் இருக்கு. வெளிப்படையாக உபவாசத்தை குறித்து வெளிப்படையா ஆண்டவர் இயேசுவினிடத்துல வந்து உபவாசத்தை குறித்து தர்க்கம் பண்றாங்க. இயேசு ஊழியத்துக்கு போனார். ஒரு மனுஷன் கூப்பிட்டான். ஆண்டவரை அறிந்த பின்பு எங்க வீட்டுல வந்து சாப்பிடணும் வாங்கன்னு. ஆனா அப்படி போயிட்டு அங்க இருக்கும்போது அங்க கேள்வி எழுப்புறாங்க. ஏன்னா உங்க ஐயா போயிட்டு அங்க சாப்பிடுறாரு அப்படின்னு. அதற்கு விளக்கம் எல்லாம் கொடுத்தார் அவர். உடனே ஒரு காரியத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. 18 முதல் மார்க்கு 2ஆம் அதிகாரம் 18 முதல் 20. அதுல குறிப்பா 3 பேரை குறித்து விளக்கம். ஒன்று யோவான் ஸ்நானன் சீஷன், 2வது பரிசேயர்கள் சீஷன், 3வது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் சீஷன். இப்ப இந்த யோவான் ஸ்நானன் சீஷர், அதை குறித்த ஒரு வார்த்தை. அவங்களும் வந்து கேள்வி எழுப்புறாங்க ஆண்டவர்கிட்ட. இந்த வசனம் யோவானுடைய சீஷரும், மார்க் 2:18. யோவான் யாரு? இந்த யோவான் யாரு? செபதேயுவின் குமாரனா? இல்லை, சகரியாவின் குமாரன். இவன் ஒரு தீர்க்கதரிசி. யோவான் ஒரு தீர்க்கதரிசி. நல்ல வழிய பிரசங்கம் பண்றவர். எல்லா ஜனங்களும் கெட்ட வழியில போய்கிட்டு இருக்காங்க, தப்பான வழியில போய்கிட்டு இருக்காங்க. அவளுக்கு நல்ல வார்த்தைய யோவான் பிரசங்கம் பண்றாரு. இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தப்படுத்த வந்தவர். சகரியா எலிசபெத்துக்கு பிறந்த அந்த பிள்ளை வளர்ந்து ஞானம் அடைந்து காத்திருந்து வனாந்தரத்துல இருந்து ஆண்டவர் இயேசு வரப்போறாரு மேசியா என்பதற்கு அவர் வழியை ஆயத்தப்படுத்தினவர் தான் யோவான்.
இன்னொரு செய்தி, ஜனங்களுக்கு மனம் திரும்புதல் தேவை. இத அவரு பிரசங்கம் பண்றார். யோவான் இந்த மனம் திரும்புதல் செய்திய பிரசங்கம் பண்றார். ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும், இதே நிலைமை நீடிக்க கூடாது என்று சுட்டி காட்டுறார். 4வது, யாரு தவறு செய்தாலும் நேரடியா முகத்துக்கு முகம் சொல்லுகிற பழக்கம் உள்ளவர் யோவான். அது நீங்க ஒருவேளை கேட்டு இருப்பீங்க. ஏரோது ஒரு தவறு செய்தார், அவரை நேரடியா சுட்டி காட்டினார், இப்படி தப்பு பண்றது, இப்படி பண்றது தவறுன்னு. அதன் பலன்தான் யோவான் கழுத்தை வெட்ட வச்சாங்க. அதை நாம கேட்டிருக்கிறோம். அப்ப யோவானின் சீசர்கள் கேள்வின்னா யோவான் யாரு அப்படிங்கிறத கொஞ்சம் உங்களுக்கு சொன்னேன். சரி, யோவானின் சீசர்கள் என்ன செய்யறாங்க? உபவாசம் இருக்காங்க. உபவாசம், சீசர்கள்னாலே குருவை பின்பற்றுறவங்க. யோவான் உபவாசம் இருந்திருக்காரு, அவருடைய சீசர்களும் உபவாசம் இருந்திருக்காங்க. சரி, எதுக்கு உபவாசம் இருந்தாங்க? ஒன்று, தங்களின் பாவத்துக்காக துக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா யோவான் பிரசங்கம் அதுதான். இவங்க கூட இயேசுவை இந்த யோவானை பின்பற்றின சீஷர்களும் அவர் பிரசங்கத்தை கேட்டதுனால தங்களின் பாவம், அவரவர்கள் பாவம் அவரவர்களை விடாது. கண்டிப்பா ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் இருக்கிற பாவங்கள் அவனை துக்கத்திற்கு நேராய் கொண்டு போகும். இவர்களோ தங்களின் பாவத்துக்காக துக்கப்பட்டாங்க. 2வது, தங்களை தாழ்த்துறாங்க. யோவானின் சீஷர்கள் என்ன பண்றாங்க தெரியுமா? தங்களை தாழ்த்துறாங்க. தங்களை ஒரு பெருசா நினைச்சுக்கல, தங்களை தாழ்த்துறாங்க. 3வது, இந்த யோவானின் சீஷர்களின் ஜெபம் என்னன்னா, கடுமையா தவம் இருக்கிறாங்க. கடுமையா அந்த முறைய பின்பற்றுறாங்க. மேலோட்டமா இல்ல, ரொம்ப ஸ்ட்ராங்கா. அப்படிப்பட்ட ஒரு நிலையில உபவாசத்தின் முறைய கடைபிடித்தாங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் அப்பொழுது இப்படி கடைபிடிக்கவில்லை. அப்பொழுது யோவான் இருக்கும்போது அவருடைய சீஷர்கள் அவரை பின்பற்றி வந்ததுனால அவருடைய உணர்வுகளை பார்த்து, அவருடைய பிரசங்கத்தை பார்த்து, அவருடைய சவால் நிறைந்த வாழ்க்கையை பார்த்து, அவர் சொன்ன காரியங்களை பார்த்து அவர்கள் உபவாசத்துக்காக தங்களை ஆயத்தப்படுத்தி கடினமாக உபவாசித்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றின 12 சீஷர்கள் அன்றைய நாட்களில் அவர்கள் உபவாசிக்கவில்லை. அதனால இத பார்த்துக்கிட்டே இருந்ததான யோவானின் சீஷர் மற்றவர்களோ ஏன் கை கழுவாம, அல்லது அதுக்கு முன்னாடி ஏன் நீங்க உபவாசிக்கிறது இல்லையா என்ற கேள்விக்கு ஆண்டவர் அவர்களுக்கு பதில் கொடுத்தார். நான் அடுத்து பரிசேயரின் சீஷர் அதை உங்களுக்கு சொல்லிட்டு எந்த காரியத்தை வச்சு விளக்கி கொடுக்கிறார். பழைய ஏற்பாட்டு சம்பவம், புதிய ஏற்பாட்டு சம்பவம், அவர்கள் புரியும்படி சில விஷயத்த சொல்றாரு. அந்த காரியங்களை நம்ம அடுத்த செய்தியில் பார்க்க போகிறோம். எனவே இந்த வார்த்தை கேட்ட உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இப்படிப்பட்ட உபவாசம் முக்கியம்தான். ஆனால் உபவாசம் இவர்கள் அந்த கேள்வி கேட்டது மட்டுமல்ல, அவங்க இருந்திருக்காங்க, ஆண்டவரை பின்பற்றினவளை இருக்க போறாங்க, இருந்தாங்க. ஆனா அந்த நேரத்துல இல்ல. எனவே உபவாசம் முக்கியம். நல்லதை பின்பற்றுங்க, நல்ல ஆண்டவருக்காக வாழுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.